உண்மையாவே சொல்ல போனா இந்த திமுக காரங்கள்லாம் இந்த ரோட்டுக்கு 4 பேர் நிக்கிறாங்க இல்லைக்கா, வீதிக்கு 4 பேர் கொட்டா போட்டு அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. என்னதான்னா பண்றது, என்னதான் நாங்க பேசுறது? கொஞ்சமாச்சும் டஃப் கொடுக்கணும் இல்லக்கா, கொஞ்சமாச்சும் ஏதாவது சூடு சொரணையோட நாங்க பேசுறதுக்கு எதிர் விவாதம் வைக்கணும். இல்ல நீங்க பேசுறது தப்பு, நாங்க இத்தனை நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம், நீங்க ஏன் பொய் பேசுறீங்கன்னு கேட்கணும். இல்ல நாங்க வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில சொல்லணும். ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நாங்களும் காலையில 8 மணிலிருந்து பொட்டி கட்டிட்டு வீடு வீடா போய் கத்துறோம். இங்கதான் நிர்வாகிகள் நின்று கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடியே நின்று பேசுவோம், முன்னாடி நிப்பாங்க, பின்னாடி நின்று பேசுவோம், முகத்துக்கு முகம் கூட பேசி பார்த்துட்டோம். இப்படியே உட்காந்துருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா போகும்போது வணக்கம் சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, ஐயோ அம்மா என் மனசுல இருக்க பாரமே இப்பதாம்மா குறைஞ்சிச்சு, நாங்க கொடுத்த காசுக்கு வேலை செய்யறோம், நீயாச்சு ஒரு மான தமிழச்சியா, எது உண்மையோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு போறேன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஓட்டும் எங்களுக்கு தான் விழும், இந்த மைக்கில் தான் விழும். என்ன பண்றது, வேற வழி இல்லை, காசை வாங்கிட்டேன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்பெஷல் யோகா கிளாஸ் போறாங்கன்னு நினைக்கிறேன் நான். யோகா கிளாஸ் போறாங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. இப்படிதான் இருக்கு கள நிலவரம். கேட்டா களத்துல எதிரிகளா இல்லையே அப்படிங்கிறாரு அன்பான வேட்பாளர் சிவா அவர்கள். இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவர்களுக்கு வரலாம். எதிரிக்கு கூட வரக்கூடாத நிலைமை இவர்களுக்கு வரலாம். காரணம் இவர்கள் எங்கள் எதிரிகள் அல்ல, எம் இன துரோகிகள். ஒரு காலத்துல நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எம் இனத்தோட தலைவன் ஐயா கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னைக்கு என்ன மேடை ஏறி என்னுடைய வரலாற்றை புட்டு புட்டு வச்சாரோ அப்பதான் தெரிஞ்சது, இத்தனை நாளா தமிழின தலைவன் நினைச்சிட்டு இருந்தோமே, இவன் தாண்டா தமிழின துரோகி அப்படின்னு. அதனால இவங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பாத்துரலாம், இன்னும் சாலிடா 10 நாளைக்கு மேல இருக்கு. நீ எப்படி வாய மூடிக்கிட்டு இருக்கன்னு நாங்களும் பாக்குறோம். ஒண்ணு வாய திறந்து பேசு, ஒழுங்கா பேசு, கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு போ, இல்லாட்டி இடத்த காலி பண்ணு. அண்ணன் சொன்ன மாதிரி 74 மாவட்ட உறுப்பினர்கள், 20 அமைச்சர்கள்னு சொல்றாங்க. எல்லாரும் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புங்க, இல்ல காரையாவது விட்டுட்டு போங்க. எங்களுக்கு கார் இல்ல, ஆள் இருக்கு, கார் இல்ல, தங்குறதுக்கு வீடு இல்ல, ஆள் இருக்கு, தங்குறதுக்கு வீடு இல்லப்பா, மண்டபம் கிடையாது, காசு கிடையாது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. என்னதான் நாங்க பண்றது? அண்ணா சிரிக்காதீங்கண்ணா, இதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல அண்ணன் வேற கேக்குறாரு, அம்மா நானும் வந்து பேசுறேம்மா, எனக்கும் 3 பாயிண்ட் கொடுங்க, நானும் வந்து ஒரு நாளைக்கு 3 பாயிண்ட் பேசிட்டு சாயங்காலம் பொதுக்கூட்டத்துல வந்து பேசுறேன். இருக்கிற ஆளுங்களுக்கே பேசி சொல்ல அவங்க கிட்ட கொடுக்க பதில் இல்ல. அக்கா காளியம்மா அக்கா கிழின்னு கிழிக்கிறாங்க. ஒரு பக்கம் சீதாலட்சுமி அக்கா வந்த நாள்ல இருந்து நான் அவங்க கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு வாயை திறந்து அவங்களே கேட்டுட்டாங்க, என்னதான் இவங்க நமக்கு வணக்கம் வச்சுட்டு போறாங்கம்மா அப்படின்னு. தெருவிளக்குகள்ல இத போல ஒரு மாடல் நான் பார்த்தது இல்லை. தெருவிளக்கு அதுல என்ன இருக்கும், டியூப்லைட் மாதிரி நீட்டா தானேங்க வெளிச்சம் வர்றதுக்கு பல்பு போட்டிருப்பாங்க. குண்டு பல்பு போட்டு வச்சிருக்காங்க. பாத்ரூம்ல போடுவாங்க பாத்தீங்களா, அந்த குண்டு பல்பு தொங்குது, தெருவிளக்குல தொங்குது. அதை பார்த்துட்டு வயிறு குழுங்க சிரிச்சுட்டு வந்து அடுத்த தெருவுல பார்த்தா அந்த கனெக்டர் மட்டும் இருக்கு, பல்ப காணும். பல்ப அக்கா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அது போல கொடுமை. என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்களும் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி அண்ணன் நிப்பாட்டிட்டாரு, என்ன பண்றது, சரி கேட்போம், நம்மகிட்ட இருக்க கொள்கைகளையாவது அவங்க கிட்ட போய் சேர்ப்போன்னு நாங்க வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை நலத்திட்டங்கள் நாங்க எடுத்து முன்வைக்கிறோமா? உங்க எல்லார் கையிலையும் துண்டறிக்கை வந்திருக்குமா இல்லையா? ஏதாவது ஒரு கட்சியில இருந்து, பாஜக கூட்டணியில இருக்க கட்சிகளையோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணி கட்சிகளையோ ஏதாவது ஒரு துண்டறிக்கை உங்க வீடு வந்து சேர்ந்துதா? அதுக்கு பின்னாடி இருக்கிறத கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணி தான் படிச்சு பாருங்களேன். என்னென்ன வாக்குறுதிகள் நாங்க கொடுத்திருக்கோம். நந்தன் கால்வாய் திட்டம், விக்கிரவாண்டினாலே இந்த நந்தன் கால்வாய் திட்டம் தான் நமக்கு ஒரு பெரிய வரமா இருக்கும்ன்றது எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியும், எல்லா எம்எல்ஏக்களுக்கும் தெரியும், இங்க முன்னாடி இருந்த எம்எல்ஏக்கும் தெரியும். ஆனா அதை செயல்படுத்த மாட்டாங்க. காரணம், தேர்தல் நேரத்துல அதை வச்சுதானே வியாபாரம் பண்ணணும். நாங்கள் வந்தால் இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தி காப்போம். அப்ப இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வந்தால் பண்ணுவீங்கன்னா வந்த போதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? ஆனால் நான் சொல்கிறேன், நான் வந்தால் அதை நிறைவேற்றி காட்டுவேன். சில பேர் கேக்குறாங்க, நீ ஒரே ஒரு ஆள் போய் என்னமா பண்ணுவ,
அதுவும் பெண் பிள்ளையா இருக்க நீ ஒரே ஒரு எம்எல்ஏ நாம் தமிழர் கட்சியில இருந்து உன்னை உள்ள அனுப்புனா நீ என்ன பண்ணிடுவ? அதனால நாங்க ஜெயிக்க போற கட்சின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே வாக்கு செலுத்துறோம்னு சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன் தெரியுமா? ஏற்கனவே இருந்த 159 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னத்தை கிழிச்சிட்டாங்க? நீங்க அனுப்புனீங்களே, என்ன கிழிச்சாங்க? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு சாம்பிள் காட்டுடா. நானு உங்க ஊர்களில் இருக்கக்கூடிய சொந்த ஊர்களில் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த தொகுதியான விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் முன்னாடி போய் உக்காந்துருவேன். அவ்வளவுதான், உக்காந்துருவேன். இங்க வா, இங்க இருக்க வட்ட செயலாளர் வண்டுமுருகன், சந்த செயலாளர், சதுர செயலாளர், கவுன்சிலர், இவங்க வீட்டு பிள்ளைங்களாம் எங்கடா படிக்குது? என் வீட்டு பிள்ளை எங்க படிக்குது? ஏன் இங்க படிக்கல? ஏன் அந்த தரத்திற்கு என் பள்ளி கிடையாது? ஏன் உன்னால செய்ய முடியல இத்தனை வருஷங்களா? சாப்பிட மாட்டேன் 2 நாள், என் கூட வந்து ஒரு படையே உட்காரும். அந்த ஸ்கூல்ல படிக்குது பாத்தீங்களா, அதுங்களோட அம்மா அப்பா வந்து என் பக்கத்துல உட்காருவாங்க. நீ என்ன பண்ண முடியும்? 2 நாள் உட்கார்ந்தா நீ என்ன ஆவன்னு யோசிச்சு பாரு. ஒரு எம்எல்ஏ, உங்க தொகுதி எம்எல்ஏ மக்களை தன் ஆயுதமாக ஏந்தி கொண்டு போராடினால் யாருங்க அஞ்ச மாட்டாங்க? அடுத்த நாள் உன்னுடைய பள்ளிக்கூடம் பிரைவேட் ஸ்கூலுக்கு இணையா மாறுமா மாறாதா? இதையே தான் நான் பண்ணுவேன். என் பிள்ளையும் அங்கதான் படிக்க வைப்பேன், என்னுடைய அடுத்த தலைமுறையும் அங்கதான் படிக்கும். இத வேற யாராவது ஒரே ஒரு உங்களுக்கு காசு கொடுக்க வராங்க இல்லையா, வீடு வீடா இரவுல வந்து திருடர்களை போல கயவர்களை போல கதவை தட்டி காசு கொடுக்க வராங்க இல்லையா, அவங்க கிட்ட கேளுங்க, உங்க வீட்டு பிள்ளை எங்கப்பா படிக்குதுன்னு கேளுங்களேன். 5000 ரூபாய் வாங்கி வச்சுட்டு கேளுங்க. ஏன்னா அதை கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. வாங்கி வச்சுட்டு கேளுங்க எங்க படிக்குதுன்னு. காசு கொடுக்கறவன் வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கலாமா? காசு ஏன் வாங்குறீங்க? இந்த கேள்வி எதிர்த்து கேளுங்க. இதையதான் பண்ணுவேன். அரசு மருத்துவமனைக்கு முன்னாடியும் போய் உட்காருவேன். ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் உடம்பு சரியில்லைன்னா இந்த மருத்துவமனைக்கு தானே வரா? உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு, உங்க வீட்டு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு காவேரி, எதுக்கு அப்பல்லோ? அப்ப இதையே அந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்படலன்னு நான் போய் உட்காருவேன். 4 நாள் சாப்பிட மாட்டேன், உட்கார்ந்து இடத்தை விட்டு எந்திரிக்க மாட்டேன். உள்ள இருக்காங்க இல்லையா, லஞ்சம் கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வெளியில வருவாங்க, என் பக்கத்துல உட்காருவாங்க. ஆமாமா, நீதி பெற்று தாமான்னு என் பக்கத்துல உட்காருவாங்க. ஒரு அதிகாரத்தை கொடுத்து தான் பாருங்களேம்மா, ஒரு எளிய மகளுக்கு, தமிழ் மகளுக்கு, நேர்மையான பெண்ணுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. அதிகாரத்துல இல்லாத போது போராடி மட்டுமே, மனுக்களை கொடுத்து மட்டுமே 500 மதுக்கடைகளை மூடி இருக்கிறோம் நாங்க. 500 மதுக்கடைகள், அதுல 2 இந்த தொகுதியில் நடந்திருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் மூடி இருக்கிறோம். அப்ப நாங்க அதிகாரத்திற்கு வந்தா எந்த அளவுக்கு நாங்க சாதிச்சு காட்டுவோன்றத சிந்திச்சு பாருங்க. என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் கேட்கிறேன். உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கும் இல்லையா, உங்க வீட்டுல பேரம் பேத்திங்க இருக்கும் இல்லையா, இத்தனை நாளா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யாருக்காக ஓட்டு போட்டீங்க, யாரு சொல்லி ஓட்டு போட்டீங்கன்றத மறந்துருங்க. இந்த ஒரே ஒரு முறை இது இடைத்தேர்தல் தான், இதனால ஆட்சி மாற்றம் எதுவும் வரப்போறது இல்லை. இந்த ஒரே ஒரு முறை ஜூலை 10ஆம் தேதி நீங்க வாக்கு செலுத்துறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பிஞ்சுங்களோட முகத்தை பார்த்துட்டு போங்க. உங்க கையை மைக்க தவிர வேற எதையும் பிடிக்காது. எனவே எனது தமிழ் சொந்தங்களே, உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களது வாக்குகளை, விதை மதிப்பற்ற வாக்குகளை ஒரு நேர்மையான தமிழ் மகளுக்கு, எளிய மகளுக்கு, படித்த மகளுக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினரை முதல் உறுப்பினராக இந்த சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.